ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ பேட்ச் 2க்கான ஷெட்யூல் வீடியோ பதிவு தான் இது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பேட்ச் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 700+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறையா ஸ்டூடெண்ட் வந்து சார் பேட்ச் 2 வந்து போடுங்க. நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் ஃப்ரெஷர்ஸு. நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. எங்களால் வந்து இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம பேட்ச் 2 வந்து போட்டோம். ஸோ இந்த பேட்ச் 2 வந்து வர 7ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? வர மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ள யார் யாருக்கு சேர விருப்பம் இருக்கோ அவங்க வந்து சேர்ந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து யாருக்கான பேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஒன்று நீங்கள் ஃப்ரெஷர். ஓகேவா? சார் நான் வந்து இப்போ தான் சார் ஃப்ரெஷர். நான் இப்போ வந்து பிகினர் சார். நான் இப்போ தான் சார் வந்து பிகினர். நான் இப்போ தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க. இல்லை சார் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார். குழந்தைய பார்த்துக்கிட்டே படிக்கிறேன். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. ஸோ வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன் சார். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. ஸோ என்னால் இன்ஸ்டியூட் போய் அதிக காசு பே பண்ணி என்னால் படிக்க முடியாது சார் அப்படிங்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்லையுமே என்னால் அதிகமாக வந்து ரூ. 500 1000 2000 இந்த மாதிரி கட்டி படிக்க முடியாது சார். எனக்கு கம்மியான ப்ரைஸில் ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்து ஒரு பேட்ச் வந்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு பேட்ச் தான் இது. ஓகேவா? சரி. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன வந்து நம்ம பார்க்கணும், என்னென்ன வந்து நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஷெட்யூல் வந்து எப்படி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன, லாஸ்ட்டாக வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பேட்ச். நாங்கள் வந்து திரும்ப வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே பேட்ச் போட மாட்டோம்ப்பா. ஸோ அதனால் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் நம்பராக வந்து தான் நம்ம வந்து ஆட்கள் வந்து சேர்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து போன பேட்சுக்கே வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் வந்து யோசிச்சு வச்சுருந்தோம். ஸோ அதை விட ட கொஞ்சம் கூட தான் வந்துருந்துச்சு. சரியா? அதிகமான அளவு தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் 1லயே வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாரி இப்போ பேட்ச் 2ல வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு லிமிட்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண போறோம். சரியா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணுங்கிற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, உடனே வந்து வாட்ஸ்அப்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி என்ன ஏது, எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும், எப்படி பேமெண்ட், எவ்வளோ பேமெண்ட் என்ன ஏதுங்கிறத நான் ஒன் பை ஒன்னா டக்கு 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 டக்குன்னு சொல்றேன். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் 4 உடைய பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து பிகினர்ஸும் இருக்கலாம், ஆல்ரெடி நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல டெஸ்ட்டுக்காக மட்டும் நீங்க எதிர்பார்க்குறவங்களா இருக்கலாம். ஓகேவா? 1 இயர் 2 இயரா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ இருந்தாலும் ஒரு பேசிக்கா எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட்டா பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வந்து ஏப்ரல் 25 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. குரூப் 4க்கு ஆல்ரெடி குரூப் 1 வந்து சொன்னாங்க. சொன்ன டேட்க்கு வந்து விட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால இதுக்கும் வந்து கரெக்ட்டா வந்துரும். ஸோ எக்ஸாம் டேட்ட பொறுத்தவரைக்கும் ஜூலை 13. ஓகேவா? 7வது மாசம். எக்ஸாம் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் எம்சிக்யூ டைப் தான். ஓஎம்ஆர் ஷீட்ல தான் வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ நம்மளும் வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டுக்கு வந்து குடுத்துருவோம் பிடிஎஃப். ஸோ அதை நீங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு நம்மளோட மாடல் டெஸ்ட் எல்லாமே வந்து நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல தான் எழுதணும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா போக போக நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து டோட்டல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கப்பா. ஓகேவா? ஸோ மார்க்கை பொறுத்த வரைக்கும் 300 மார்க்கு. 200 கொஸ்டின்ஸுக்கு வந்து 1.5 மார்க் அப்படிங்கிற பேஸில் வந்து 300 மார்க்குக்கு வந்து இருக்கும். ஸோ 200 கொஸ்டின் தான் வந்து இங்கே மெயினாக வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து எக்ஸாம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் கொடுப்பாங்க. 180 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்போ நல்லா கணக்கு பண்ணிக்கோங்க. 180 நிமிடங்களில் நம்ம 200 கேள்விகள் வந்து அடிக்கணும். ஓகேவா? ஸோ 180 மினிட்ஸில் 200 கொஸ்டின்ஸ் போடணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத யோசிச்சுக்கோங்க. அடுத்து மார்க் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல நம்மளுக்கு 100 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 100 கேள்விகள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள். ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள். ஜிஎஸ்ல நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இருந்தது. சரியா? ப்ரீவியஸ் இயர் சிலபஸ்ல வந்து நம்மளுக்கு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. யூனிட் 9 வந்து ஐஎன்எம் கூட சேர்த்துட்டாங்க. சாரிப்பா. யூனிட் 9 வந்து எக்கனாமிக்ஸ் கூட சேர்த்துட்டாங்க. ஐஎன்எம் வந்து ஹிஸ்ட்ரி கூட சேர்த்துட்டாங்க. சரியா? ஸோ அப்போ 1, 2 அதுக்கப்புறம் வந்து 3 அதுக்கப்புறம் 4 அப்புறம் 5 மொத்தமே வந்து இது 1 6 ஓகேவா? மொத்தமே வந்து 6 இதுதான் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இன்னும் 1 வந்து நம்மளுக்கு என்ன வரணும்னா, கரண்ட் அவர்ஸ் வந்து நம்மளுக்கு வரல. ஓகேவா? கரண்ட் அவர்ஸ் தனியா குடுக்காம, நம்மளுக்கு ஒவ்வொரு சிலபஸ்க்குள்ளயுமே நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சிலபஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அத வந்து நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் 75 மார்க். ஓகேவா? ஸோ அடுத்து சிலபஸ பொறுத்தவரைக்கும் தமிழ்ல நம்ம என்னென்ன கவர் பண்ணணும் அப்படிங்கன்னா, நியூ சமச்சீர் புக்குப்பா. 6த் டூ 12த். 6த் டூ 12த்ல நம்மளுக்கு 6த் டூ 10த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 100% வந்து நீங்க எஃபோர்ட் போட்டு படிக்கணும். சரியா? 11த் அண்ட் 12த்துக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 80%
என்ன எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுவும் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு எப்படி குடுப்போம், எந்த மாரி குடுப்போங்கிறத நான் ஒவ்வொன்னா சொல்றேன். பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஓல்டு சமச்சீர் புக்க பொறுத்தவரைக்கும் 6த் டூ 12த் வந்து நம்மளுக்கு பார்க்க தேவையில்ல. 6த் டூ 10th வரைக்கும் பார்த்தா போதும். அதுலயும் சிலபஸ்ல கவர் ஆகுற டாபிக் மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ அந்த சிலபஸ்ல கவர் ஆகுற டாபிக்கும் நம்ம செப்பரேட்டா வந்து உங்களுக்கு எடுத்து குடுத்துருவோம். நீங்க புக் ஃபுல்லா படிக்க தேவையில்ல. அது எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சிறப்பு தமிழ பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி தான் 11th அண்ட் 12th இதுலயுமே எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்ல. சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். லாஸ்ட் 10 இயர்ஸா நம்மளுக்கு கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு தமிழ்ல சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ணதுனால நம்மளுக்கு இலக்கணம் சார்ந்து அந்த தகுதித் தேர்வு சார்ந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்கு. ஸோ அத வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம குடுப்போம். ஸோ நீங்க வந்து அத ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நியூ சமச்சீர் புக் தான் 6th டூ 10th நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னென்ன டாபிக் அவங்க குடுத்துருக்காங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ, அதுக்கப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், எஸ்ஐ, சிஐனா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரியா? தனி வட்டி, கூட்டு வட்டி. அதுக்கப்புறம் 2D, 3D என்ன சார் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல தான் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ நம்ம குடுக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கா வந்து எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்ல வந்து குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் ரீசனிங். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்லாம் அவங்க குடுத்துருக்காங்க. இது போக நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு 5 டாபிக் வந்து சேர்த்து மொத்தம் 15 டாபிக் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது அது நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ அதான் வந்து இங்க குடுத்துருக்கோம். ஸோ ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு நியூ சமச்சீர் புக் தான் 6th டூ 12th வரைக்கும் படிக்கணும். ஸோ நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு லெசனுக்கான வீடியோஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம பிடிஎஃபா வந்து குடுத்துருவோம். சரியா? 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். அத லாஸ்ட்டா பார்த்துக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கேள்விகள் வந்து ரொம்ப கம்மியா தான் கேட்பாங்க. எந்தெந்த ஏரியா நம்மளுக்கு இம்பார்ட்டனோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க எக்ஸ்ட்ரா டாபிக். ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்தவரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ராவா பார்க்கணும். நிதி ஆயோக்னா என்ன? நிதி அதாலத்னா என்ன? அதுக்கப்புறம் வந்து லோக்சபானா என்ன? ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. சிபிஐனா என்ன? புலனாய்வுத்துறைனா என்ன? ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பத்தியும் ஸ்டாட்டிக்கா சரியா? பொதுவான டாபிக். ஜிகே டாபிக். 5ஆண்டு திட்டங்கள்னா என்ன? ஒவ்வொரு 5ஆண்டு திட்டங்கள்லயும் வந்து என்னென்ன நடந்துச்சு? இந்த மாரி செப்பரேட்டடா வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் வந்து எடுத்துக் குடுப்போம். ஒரு 50 டாபிக் கிட்ட இருக்கு. சரியா? 50 டாபிக்கா சார் அப்படின்னு பயப்பட வேணாம். ஸோ 50மே ஈஸி தான். ஒவ்வொரு பக்கம் தான் இருக்கும். ஸோ மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள், ஸோ இந்த மாதிரி ஓகேவா? ஸோ அத எல்லாத்தையுமே வந்து நாங்க எடுத்து குடுக்குறோம். நீங்க அத வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா குரூப் 4 பொறுத்தவரைக்கும் பேசிக்கான விஷயம். ஸோ அடுத்தது நம்ம சைட்லருந்து உங்களுக்கு என்ன குடுக்க போறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ பொறுத்தவரைக்கும் நியூ புக்ல 6th டூ 12th ஓகேவா? 6th டூ 12த்க்கு நம்ம நடத்தி குடுத்துருவோம். இயல் வைஸ் நம்ம நடத்தி குடுத்துருவோம். ஓகேவா? இயல் வைஸ் எது இம்பார்ட்டன்டான இயல் எது இம்பார்ட்டன்ட்டா நீங்க படிக்கணும், எக்ஸாம்ல எது கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம உங்களுக்கு நடத்தி குடுத்துருவோம். ஸோ ஓல்டு புக் சிறப்பு தமிழ பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இதுல வந்து நம்ம சிலபஸ் டாபிக் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சிலபஸ் டாபிக் மட்டும்னா உங்களுக்கு இதுலேருந்து எடுத்து குடுக்க மாட்டோம். டைரக்ட்டா உங்களுக்கு சிலபஸ்லயே கவர் ஆயிரும். இப்ப சிலபஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 85 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ 85 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இலக்கணம் தான். ஓகேவா? ஸோ ஒரு 15 மார்க் தான் வந்து நம்மளுக்கு உரைநடையில வந்து குடுத்திருந்தாங்க. ஓகே. கடைசியா யூனிட் 7 அந்த 15 மார்க் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டாபிக்ல கவர் பண்ணிருவோம். ஒவ்வொரு டாபிக்கையும். சரியா? நீங்க அந்த யூனிட் 7ல போய் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு டாபிக்கும் வந்து நம்ம தனித்தனியா எடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து குடுத்துருவோம். ஸ்பெஷல் டாபிக்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஒரு 2, 3 வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். ஸோ அதையும் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிச்சம் இந்த 85 மார்க் வந்து இந்த இலக்கணம் வந்து கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் நம்ம இயல் வைஸும் நடத்துவோம் நியூ புக்ல. அதுக்கப்புறம் இலக்கணத்துல நான் அவங்க சிலபஸ்ல குடுத்துருக்க டாபிக் வைஸும் வந்து நம்ம உங்களுக்கு தனித்தனியா வீடியோ குடுப்போம். அதுவும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். பிளேலிஸ்ட்ல இலக்கணம் வீடியோஸ்ன்னு ஆட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இலக்கணம் டாபிக்ல என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஓல்டு புக் அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் இது 2லயும் இருக்கக்கூடியத நம்ம இங்க கலந்து குடுத்துருவோம். சரியா? இந்த இலக்கணத்துல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துருவோம். ஓகேவா? எடுத்து உங்களுக்கு குடுத்துருவோம். ஓகேவா? நீங்க போய் தேட வேணாம். நியூ புக்ல, ஓல்டு புக்ல, சிறப்பு இந்த மாரி தேட வேணாம். நியூ புக்ல இருக்கிறது, ஓல்டு புக்ல இருக்கிறது 2மே சேர்த்து எடுத்து வந்து உங்களுக்கு இலக்கணம் கிளாஸஸ்ல வந்து குடுத்துருவோம். ஸ்பெஷல் டாபிக்க பொறுத்தவரைக்கும் அதே தான். நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ் 3லயும் இருக்கிறத மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு எடுத்து குடுத்துரும். ஓகேவா? அதுக்கு மேல நீங்க வெளிய போய் தேட அவசியம் இல்ல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் திருக்குறள பொறுத்தவரைக்கும் 20 அதிகாரங்கள் இந்த வாட்டி குடுத்துருக்காங்க. 20 அதிகாரங்களுமே வந்து வீடியோஸ் வந்து வந்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மேத்ஸ பொறுத்தவரைக்கும் சிலபஸ் டாபிக்ல 15 டாபிக் சொன்னேன்னா, அவங்க வந்து ஒரு 10 குடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 5 டாபிக் அதோட சம்மந்தப்பட்டது கேள்விகள் வந்து அதுலருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதோட சேர்த்து ஒரு 15 டாபிக் வந்து நம்ம குடுத்துருவோம். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் நியூ புக் தான் 6th டூ 12th வரைக்கும் ஒரு 100 லெசன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுவோம்ப்பா. ஓகேவா? ஸோ டைரக்ட்டா அந்த இன்டைரக்ட்டா வந்து நம்ம வந்து ஒரு 100 லெசன்ஸ் வந்து ஸ்டடி பண்ண போறோம். ஸோ இதுல வந்து இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அ
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெசன்ஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் டயத்தில் ஒன்லைனர் ஓகேவா. ஒன்லைனர் வந்து உங்களுக்கு கொடுப்போம், நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் ஓகேவா. ஸோ இது எல்லாமே ரிவிஷன் டயத்தில் தான் ஓகேவா. ஒன்லைனர் இது எல்லாமே வந்து ரிவிஷன் டயத்தில் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் புக்கு வச்சு நீங்கள் படிக்கணும், அப்போனா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரியா. அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் இதுதான்ப்பா. ஒரு வீக் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டில் நம்ம இயல் பார்ப்போம் சரியா. 5 இயலாக பார்ப்போம். 6th மட்டும் நம்ம டோட்டலாக வந்து கொடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 5 வாரங்கள் மட்டும் கொஞ்சம் டைட்டாக வந்து இருக்கும் சரியா. ஸோ அந்த 5 வாரத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பேட்ச் 1 போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேட்சோட நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அவங்கள போய் நீங்கள் பிடிச்சிருவீங்க ஓகேவா. ஸோ அதனால இந்த ஒரு 5 வாரங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுடைய எஃபர்ட்டை 100% வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா. 6th தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நம்ம இயல் 1 to 9 வந்து பார்க்க போகிறோம். இது அடுத்தடுத்த ஷெடியூலுக்கு இயல் 1 to 5 அடுத்து 6 to 9 அந்த மாதிரி பிரியும் சரியா, பாதி பாதியாக பிரியும். ஸோ 6th ஈஸிங்கிறதுனால நம்ம மொத்தமாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல் ஓகேவா. ஸோ என்ன சார் 4 டாபிக் இருக்கே அப்படின்னு பயப்பட வேணாம். நம்ம 4க்குமே வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தா மட்டும் போதும், அதிலே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பண்ணிடும். ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஒவ்வொரு வீடியோ ஓகேவா. அதனால் அது ஈஸி தான், படிக்கிற கஷ்டம் கிடையாது. ஸோ ஸ்பெஷல் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் 14 கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள் ஓகேவா. நான் ஸ்பெஷல் டாபிக் ஆல்ரெடி சொன்னது தான். யூனிட் 7 நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் யூனிட் 7 இருக்கும், கடைசியாக இருக்கும் 15 மார்க்குக்கு. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஸ்பெஷல் டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணிடுவோம் ஓகேவா. ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து அதில் அந்த பேரால ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்து நம்ம தனித்தனியாக வந்து நம்ம கொடுத்துருவோம். இலக்கணமும் அதே மாதிரி தான். இலக்கணத்தில் நம்மளுக்கு என்னென்ன டாபிக் வந்து கவர் ஆகுதோ சிலபஸ் வைஸாக நம்ம வந்து நடத்திடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வாரத்தில் அகரவரிசையும் ஓரெழுத்து ஒரு மொழியும் வந்து பார்ப்போம் சரியா. ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பர்ஸ் ரெண்டுமே ஈஸி தான். டைம் அண்ட் ஒர்க்கும் வந்து ஈஸியான டாபிக் தான். ஒரு 5-10 சம் தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஈஸி ஓகேவா. ரெண்டுமே வந்து ஈஸியான டாபிக். அதனால ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம இந்த 2 டாபிக் வந்து வச்சிருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பாடங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா. அப்போ 5மே முக்கியமான பாடங்கள். இந்த 5 பாடங்களுக்கும் வந்து நம்ம லெசன் வந்து எடுத்து கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் வீடியோஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். லெசன் வைஸாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும் ஓகேவா. ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும். இது போக ஒரு வாரம் முடிஞ்சோன்னா வீக்லி டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும் சரியா. இப்போ 7ஆம் தேதி ஒரு வாரம் ஆரம்பிக்குதுன்னா 12ஆம் தேதி அந்த வாரம் வந்து முடியும். ஸோ 13ஆம் தேதி 12ஆம் தேதிங்கிறது சாட்டர்டே ஓகேவா. ஸோ இது வந்து மண்டே. ஸோ 12ஆம் தேதிங்கிறது சாட்டர்டே. உங்களுக்கு டெஸ்ட் வந்து சண்டே வந்து இருக்கும் சரியா. ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். சாட்டர்டே வந்து உங்களுக்கான ரிவிஷன், சண்டே வந்து உங்களுக்கான தேர்வு வந்து இருக்கும் சரியா. ஃபுல் டெஸ்ட் 200 மார்க்குக்கான டெஸ்ட் 200 கேள்விகளுக்கு நீங்கள் எழுதுவீங்க. ஓஎம்ஆர் ஷீட் வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சிருவோம். ஸோ அந்த பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறணும், ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் போட்டு வச்சு அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணிக்கிட்டே வரணும் ஓகேவா. அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மின்னோட்டவியல் வாரம் நம்ம சயின்ஸில் ஒவ்வொரு டாபிக் வந்து பார்ப்போம்ப்பா சரியா. ஸோ இதில் வந்து 9th 10th என்னன்னா ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டோம் சரியா. புக் பேக்கு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் டாபிக் இது 2 மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா சயின்ஸில் நம்மளுக்கு வெறும் 5 மார்க் தான் ஓகேவா. இந்த 5 மார்க்கில் நம்ம 3 மார்க் எடுத்தால் கூட நம்மளுக்கு லக்கு தான் ஓகேவா. ஸோ அதுக்காக இந்த புக் பேக்கும் பாக்ஸ் டாப்பிக்கும் மட்டும் பார்க்குறோம். இப்படி தான் ஒவ்வொரு வாரமுமே வந்து செப்பரேட் ஆகி போய்கிட்டே இருக்கும் சரியா. ஸோ இது ஷெடியூலை வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து போடுறேன், அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ரிவிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ அடுத்தது ஓகேப்பா. ஸோ இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம்னா, இன்னைக்கு தான் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து 4ஆம் தேதி நம்ம வந்து பண்ணுறோம் சரியா. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 4ஆம் தேதி பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 6ஆம் தேதிப்பா. கம்மிங் சண்டே வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஞாயிற்றுக்கிழமையோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அதோட முடிஞ்சிடும் சரியா. அதுக்கப்புறம் வந்து அட்மிஷன்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஃபீஸ் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ₹100 ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி போன பேட்சுமே ₹100 தான் போட்டோம். ஸோ இந்த பேட்சுமே அதே இதுக்கு தான் போடுறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது பேமெண்ட்டுக்காக நம்ம பண்ணலை. ஸோ நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் ஓகேவா. ஸோ இந்த ₹100 வாங்குறது அப்படிங்கிறது எங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணும் சரியா. வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கும் இருக்கும், கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் இருக்கும் சரியா. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஒரு ₹100 வந்து பேமெண்ட்டாக வாங்குகிறோம். ஸோ இதோட டியூரேஷன் வந்து 3 மாதம் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் தான். பேட்ச் ஸ்டார்ட் வந்து நம்மளுக்கு என்னைக்குன்னா 7ஆம் தேதி கம்மிங் மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னைக்கு வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி ஓகேவா. ஸோ எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன உள்ளே போய் எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி வந்து குரூப் 4க்கு வந்து அப்ளை பண்ணணும், எல்லா கைடன்ஸுமே வந்து நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் மற்ற இடத்துல வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள்.
நாங்க இந்த அளவு குடுத்துருக்கிறதுல உங்களுக்கு பேமெண்ட் வந்து அதிகமா தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க மத்த இடத்துலயும் வந்து செக் பண்ணி பாருங்க. எவ்வளோ பேமெண்ட் வாங்குறாங்க, நம்ம எவ்வளோ குடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க வந்து சொல்லலாம். அது போக ஆல்ரெடி ஒரு 700+ ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களும் வந்து நல்லபடியா வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃபா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது இத பொறுத்தவரைக்கும் நம்ம 23 ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்றோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வாரம், 12 வீக்லி ஷெட்யூல் வந்து நம்ம குடுத்துருக்கோம். சரியா? வீக்லி ஷெட்யூல் வந்து மொத்தம் 12 இருக்கு. டோட்டலா ஒரு 12 ஷெட்யூல். அதே வந்து சொல்லிடுறேன். 12 ஷெட்யூல்ல நம்மளுக்கு 12வது ஷெட்யூல பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டா 28ஆம் தேதி நம்மளுக்கு வந்து முடியும். சரியா? ஜூன் கடைசி வந்து 30ஆம் தேதி முடியும். ஜூன் 29 நம்மளுக்கு டெஸ்ட். அதோட ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். ஜூலை 13 நம்மளுக்கு பரீட்சை இல்லையா? ஸோ அந்த ஜூலை 1ல இருந்து ஜூலை 10 வரைக்கும் உங்களுக்கு 10 மாடல் டெஸ்ட் வந்து இருக்கும். சரியா? 10 இல்ல 11 மாடல் டெஸ்ட்ன்னு நெனைக்கிறேன். ஸோ 10 மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த 10 நாள். 11 மாடல் டெஸ்ட் ஓகேவா? 11ஆம் தேதி வரைக்கும். சரியா? ஜூலை 1லேருந்து ஜூலை 11 வரைக்கும் உங்களுக்கு 11 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். ஸோ 12ஆம் தேதி ஒரு நாள் ஃப்ரீ ஆயிட்டு 13ஆம் தேதி அப்படியே போறீங்க. ரெகுலரா நீங்க இந்த எக்ஸாம் எழுதுற மாரி அதையும் போய் எழுதிட்டு போஸ்டிங் மார்க்க போட்டு நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஸோ வேலை முடியுது. அப்ப டோட்டலா 12 வாரத்துக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு மாடல் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட், கடைசியா ஒரு 11 ஃபுல் மாடல் டெஸ்ட். டோட்டலா உங்களுக்கு 23 டெஸ்ட் வந்து நீங்க எழுதுவீங்க. அதுல ஒரு 4600 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதுவே வந்து உங்களுக்கு தாராளமா போதும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபிஷியன்ட்டா தான் வந்து பேட்ச் வந்து குடுக்குறோம். ஸோ ₹100 அப்படிங்கிறனால யாரும் சீப்பா இருக்கும். ஸோ வந்து லோக்கலா இருக்கும். அந்த மாரி வந்து நெனச்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு நீங்க ஒரு 2000, 3000 பே பண்ணி படிக்கிற இடத்துல, இல்ல 1500 2000, 2500 இந்த மாரி நீங்க பே பண்ணி படிக்கிற இடத்துல எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமோ, ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அது போக வாரம், வாரம் நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ரோல் நம்பர் தனியா குடுத்துருவோம். சரியா? மெயினான விஷயம் இதுதான். ரோல் நம்பர் உங்களுக்கு செப்பரேட்டா குடுத்துருவோம். அந்த ரோல் நம்பர் படி ரேங்க் லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வீக்லி உங்களுக்கு டெஸ்ட் முடியறதுக்கு வரும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பேட்ச் 1க்கும் வந்து இப்ப தான் வந்து மார்க்லாம் வந்து வாங்கணும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாரி உங்களுக்கும் வந்து குடுத்துருவோம். சரியா? ரேங்க் லிஸ்ட் வாரம், வாரம் வந்து உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓகே அப்டின்னா வந்து நீங்க இந்த பேங்க் டீட்டெயிலுக்கு வந்து ₹100 வந்து பே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து அக்கவுண்ட் டீட்டெயில். சரியா? நீங்க அக்கவுண்ட்ல போடுறதுனாலும் போடலாம். நீங்க அதாவது ஃபோன்பே, கூகுள் பேலயே போய் நம்ம அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி பண்ணுங்க. இல்ல அது முடியலன்னா ஜிபே, ஃபோன்பே இல்லன்னா பேடிஎம்ல இந்த நம்பர். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்கப்பா. 9600324269 ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு இது வந்து ஒரு இந்தியன் பேங்க் அக்கவுண்ட். இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே இல்ல ஃபோன்பே இல்ல பேடிஎம் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரீன்ஷாட்ட கீழ இருக்கு பார்த்தீங்களா? 9445085855ன்னு இந்த நம்பருக்கு அத ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க அனுப்பிச்சிடணும். ஓகேவா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். சரியா? ஜிபே நம்பர் மேல இருக்கிறது, கீழ உள்ளது வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் சண்டே. சரியா? 6/4/2025 ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்தோம்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் இங்க கீழ குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இங்க வந்து எழுதி கூட போடுறேன். 9445085855 ஓகேவா? ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதுல வேற எதுவும் உங்களுக்கு இந்த ஷெட்யூல்ல டவுட் இருந்தாலோ, இல்ல வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலோ, டைரக்ட்டா வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ கீழ கமெண்ட்டுமே வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் ஏன்னா நெறைய பேர் வந்து கமெண்ட்லயே வந்து சொல்லுவாங்க. நம்ம சரியா வந்து அவங்களுக்கு ரிப்ளை வந்து குடுக்க முடியாது. ஸோ, அதனால உங்களுக்கு இது சம்மந்தமா என்ன டவுட்னாலுமே நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே வந்து உங்களுடைய டவுட்டுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து குடுத்துருவோம். ஓகேவா? ஸோ ₹100 வந்து பேட்ஜ். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க வந்து பிசிக்கலி சேலஞ்சுடா இருந்தாலோ, இல்ல வந்து நீங்க விடோவா இருந்தாலோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிடையாது. சரியா? உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். உங்க 2 பேத்துக்கு மட்டும் எக்ஸம்ஷன் ஃப்ரீ தான். வந்து இது நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ, இவ்வளோ தூரம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்களான்னு தெரியல. சரி ஓகே. நான் எல்லாருக்குமே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இத வந்து நான் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் விடோவா இருந்தாலோ, இல்ல பிசிக்கலி சேலஞ்சுடா இருந்தாலோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் கிடையாது. ₹100 கிடையாது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ மத்த எல்லாரும் வந்து ₹100 வந்து பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. இதுல வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவாப்பா? ஸோ இவ்வளோதான். இந்த டீட்டெயில் மட்டும் தான் சொல்லணும்னு நெனச்சோம். மத்தபடி எதுனாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க. நம்ம அதுக்கான பதில்கள வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஓகேவா? சரி ஓகேப்பா. நான் உங்கள மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.